திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு 6வது மாசம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம். பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும். அதுல முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம். இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது. பெரிய நோயில் இருக்கிறீங்க, நோய்க்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா, நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக நேர்மைக்குண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அதுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுக்கு இருக்கிறார். இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு இருக்க போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார். கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது. ராகு உங்களுக்கு கும்பத்திலையும், கேது உங்களுக்கு சிம்மத்திலையும். சனி பகவான் வக்கர கதியில் இருக்கார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரம்தான். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். 23ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார். இதுல கிரக சேர்க்கைகள். அடுத்தது இந்த கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும். குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது. கணவர் ஒரு ரூம்லயும் மனைவி ஒரு வீட்லயும் இருப்பாங்க. சிறு வயதில் விடோவாகிறது, விதவையாகிறது, கணவரை விட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம். இது இந்த கேது சுக்கிரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா, இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும், குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை. பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க. குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது. பிதிர் தோஷங்களும் ஏற்படும். அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை. உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது. நல்ல நாலேஜ், சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது. அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை. இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப ஒவ்வொரு கிரகச்சேர்க்கையும் நம்ம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரகச்சேர்க்கை என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசி சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற ராசி. மகாலட்சுமியினுடைய முழு கடாட்சமும் பெற்ற ராசி துலா ராசி. துலா ராசிக்கு பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. இப்ப புரட்டாசி மாதம் துலா ராசிக்காரங்க எல்லாமே பெருமாளை வழிபாடு செய்யும் போது விரயங்கள் குறையும், நோய்கள் விலகும், தேவையில்லாத கெட்ட பெயர் ஏதாவது இருந்து அது விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியின் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் கேதுவோட இருக்கார். கேதுக்கு 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இடம்.
சுக்கிரன் அதோட சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக புரட்டாசி மாதம் துளாராசிக்காரங்களுக்கு அதீத லாபங்கள் உண்டு. அப்ப 8 குடையவரே 11ஆம் வீட்டுல இருக்கும்போது விபரீதமாக லாபங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு மடங்குக்கு பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது, ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு கனவுகள் இருக்கு, அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள். 11ல ஒரு பாவியா இருக்கணும். ரெண்டு அதாவது ஒரு பாவி ஒரு சுபகிரகம். சுபகிரகங்கள் அந்த கேதுவோட சேரும் போது அந்த சுக்கிரனுடைய தன்மையும் அந்த கேதுவே எடுத்துக்கும். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கேதுவனுடைய தன்மை இன்னும் பிரதிபலிக்கும். அப்போ 11ல் கேது உங்களுக்கு லாபத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சுக்கிரனோட சேர்க்கை மூலமாக ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும். இருப்பினும் துளாராசி வந்து ஒரு காதல் ராசியாக இருக்கிறதால கொஞ்சம் மனசை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். சுக்கிரன் கேது சேர்த்து இருக்கும்போது தேவையில்லாத சின்ன சின்ன கெட்ட பேரா கொடுத்துரும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமா இருக்கணும். அதுல முக்கியமா இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை கூடிய ஜாதகங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதீத கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 7 குடையவராகி உங்களுடைய ராசிக்குள்ளேயே நிற்கிறார். 2 7 குடையவரான செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து உங்களுடைய ராசிக்கு குரு பார்க்கிறார். 2ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருந்தா பண வரவு உண்டு. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார். குடும்ப ஒத்துமையா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப குடும்பம் எல்லாம் பிரிஞ்சிருக்குது, குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை சச்சரவா இருக்குது அப்படின்னு ஒரு காலகட்டங்கள் வந்து இந்த துலாத்துக்கு இப்ப கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது. இப்போ இந்த புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் உண்டு. ஏன்னா உங்க ராசியை குரு பாக்குது இல்லையா, அப்ப தெய்வ அனுகிரகம் நிறைய நல்லா இருக்கிறது. அதே போல 7ஆம் அதிபதியே வந்து செவ்வாயை குரு பார்க்கறதுனால கணவருக்கு யோகத்தை கொடுக்கறது, மனைவிக்கு யோகத்தை கொடுக்கறது, திருமண வரன்கள் அமைஞ்சு வர்றது, எதிர்பார்த்த திருமண வரன்கள் அமைஞ்சு வர்றது, இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு செவ்வாய் சேர்க்கைங்க வீடு மனை சொத்துக்கள் கட்டக்கூடிய ஒரு அமைப்புகளோ, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளோ, ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளோ, ஒரு இடம் வித்தா அதுல நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே பாருங்க, அது உங்களுக்கு வக்கரத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனை கொடுத்துரும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 5 குடையவராகி 6ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப கடன் விலகுறது, கடன் இருந்தா அதை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நோய் இருந்தா நல்ல மருத்துவர்கள் கிடைக்கிறது, நல்ல வேலை வாய்ப்புகள் அமைஞ்சு வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி வக்கரமாக இல்லைன்னா வேலை கொஞ்சம் தாமதமாகும். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு லாக் ஆகிறது, அல்லது வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன் யாரு உங்க ஜாதகத்துக்குன்னு பாத்துட்டீங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டிலே நிற்கிறார். 9 குடையவர் 12ஆம் வீட்டுல இருக்குதுன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு. இருந்தாலும் அது ஆட்சி உச்ச பலம் பெற்றாலும் பெருசா ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. நல்ல குரு அமைஞ்சு வர்றது, குடும்பத்தோட சேர்ந்து சுற்றுலா போயிட்டு வர்றது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது கோவில் தீர்த்த யாத்திரை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அதெல்லாமே சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 8 12 தொடர்புங்கிறது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். அப்ப விபரீதமான ராஜயோகங்கள் உண்டு. விபரீத ராஜயோகங்கள், பண வரவு, பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு, நன்மைகள், ஒரு மனசு திருப்தியா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுலயே பாருங்க உங்களுக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அடுத்தது உங்க ராசிக்குள்ளேயே வரப்போகிறார் 16ஆம் தேதிக்கு மேல. அப்ப 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா வெளிநாடு போறது, அது குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது கண்டங்கள் விலகுகிறது, திடீர்னு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு புதன் வந்து ராசிக்குள்ள வந்த உடனே பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது அவரே பாருங்க உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து புதன் சூரியனும் சேர்ந்து 16ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்காரு. அப்போ 11ஆம் அதிபதி 12ல இருக்காரு. அப்போ ராசி அதிபதி 2ஆம் அதிபதி இவர்களுடைய தொடர்பு 12ஆம் அதிபதிக்கு வரும் பொழுது பணமும் வரும், ஈக்குவலா விரயங்களும் ஆகும். அது சந்தோஷமான விரயங்களாகவும் சுப விரயங்களாகவும் இஷ்டப்பட்டு நீங்க செய்யக்கூடிய ஒரு விரயங்களாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும், அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கிடைக்கும். ஏதாவது ஒரு கோயில இருந்து பிரசாதங்கள் வரும். அந்த பிரசாதம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, தொழில் ரீதியாக பல நபர்களுடைய தொடர்புகள், தொழிலுக்கு உண்டான அடுத்த கட்ட பாதை என்ன, இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகவே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. நிறைய பேருடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் அவசரம் இருக்கும், கொஞ்சம் கோபம் மட்டும் வரும், கொஞ்சம் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன நோய்களோ, நரம்புகள் சம்பந்தப்பட்ட சின்ன நோய்களோ வருமே தவிர மற்றபடி இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்குள்ள வந்த உடனே வெளிநாடு வெளியூர் பயணங்கள் யாராவது போகும்னு நினைக்கிறீங்க,
அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சக்சஸ் ஆகணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல குரு பார்வையோட செய்யும்போது மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் உண்டு அப்படிங்கிறத மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. துளாராசியை பொறுத்த வரைக்கும் 100% மேல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. லாபத்தை, யோகத்தை, பணவரவு, ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு, சுற்றுலா சென்று வர்றது, பயணங்கள் மூலமாக ஒரு சந்தோஷ பிரியங்கள், இது மட்டும்தான் துலாத்துக்கு இந்த மாதம் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று நடக்கும். இந்த மாதம் இதுதான் அதிகமா நடக்க போகுது. இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரன்களும் அமையும். நான் சொன்னது போல இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. துலாத்துக்கு 90% யோகமான மாதமாக இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற மாதமாகவும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்ற மாதமாகவும் இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.